ஷோ புதியுகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பயங்கரமா ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வெடி எல்லாம் கொளுத்திட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த சூப்பரான அக்கேஷன் அதுமா நான் ஒரு சூப்பரான மூவி டீமை சந்திக்க போறேன். யாரு அப்படின்னா அதே கண்கள் மூவி டீம். அதே கண்களா கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படமாச்சே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் டைட்டில் மட்டும்தான் சேம். இந்த டீம் ஆசச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நியூவா ரொம்ப கிரியேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு டீம் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், அந்த டீமை தான் இன்னைக்கு நம்ம ஷோல சந்திக்க போறோம். அதே கண்கள் ஒரு சிறப்பு பார்வை நிகழ்ச்சியில we are very happy to welcome you here. So அதே கண்கள் டீம் வந்திருக்கீங்க. இயக்குனர் ரோஹன், ஹீரோயின் சிவதா அண்ட் ஹீரோ கலை. தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதே கண்கள் நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 years பேக் வந்துட்டு பார்த்த ஒரு படம். அண்ட் இப்போ வந்துட்டு அதே டைட்டிலில் வந்துட்டு நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு ஜானர் இந்த படம்? இது வந்து ஒரு ரொமான்டிக் த்ரில்லர். அந்த படமும் வந்து ஒரு சஸ்பென்ஸ் இருந்த ஒரு படம். ஏசி திரிலோகச்சந்தர் சார் டைரக்ட் பண்ண படம். அதில் வந்து கண்கள் வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக இருந்துச்சு படத்தில். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் விஷயம் இருக்குது. பட் அதை தாண்டி வந்து அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ ஜென்ரலாக என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் பவுன்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி எஃபெக்டிவாக ஒரு டைட்டில் வேணும், இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவாக டைட்டில் வேணும்னு சொல்லி நிறைய பழைய படங்களோட டைட்டில் வந்துட்டே இருந்துச்சு. ஓகே. ஸோ நாங்கள் யோசிச்ச எந்த டைட்டில்ஸும் வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லாததுனால நான் கடைசியில் ப்ரொடியூசர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் வை நாட் இந்த டைட்டிலே நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் ஹீ காட் த பெர்மிஷன், ஹீ காட் த என்ஓசி ஃப்ரம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அதனால வி காட் அ குட் டைட்டில் ஃபார் த ஃபிலிம். ஓகே, சூப்பர். ஸோ சிவதா, உங்களை நாங்கள் வந்து ஜீரோ மூவிக்கு அப்புறமா நம்ம ஷோரியில் மீட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த படம் அகைன் வந்து ஒரு த்ரில்லர் சொன்ன மாதிரி அது முடியும் போது அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் கான்செப்டில் முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த படம் உங்களுக்கு? இந்த படம் ஐ திங்க் இது வரைக்கும் நான் தமிழில் ரொம்ப படங்கள்லாம் பண்ணல. ஓகே, 2 படம் தான் முடிச்சிருக்கேன். ஸோ இந்த படம் ஐ திங்க் நான் இது வரைக்கும் பண்ண அந்த கேரக்டர்ஸில் மலையாளத்துலேயும் படம் பண்ணும்போது இது வரைக்கும் பண்ண கேரக்டர்ஸில் விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு படம் முடிஞ்சோடனே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு. பட் ஐ திங்க் என்னன்றதை நான் இப்போ சொல்ல விரும்பல. ஏன்னா படம் வெளியில் வரும்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு டைப் ஆஃப் கேரக்டர். ஓகே. ஸோ கலை, எல்லாரும் வந்துட்டு இன்னும் அந்த கபாலி ஃபீவர் இன்னும் ஓவர் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டில் வந்து எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சி, அந்த டயலாக்லேருந்து எல்லா விஷயங்களும் அப்படியே இருந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாது. அந்த தாக்கம் வந்து குறையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை நான் பார்க்குறேன். எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? நல்லா இருக்கேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லையே, கை கல்லா இப்படி இருக்கே. எல்லாரும் கேட்பாங்க என்ன ஆச்சு கலைக்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, கீழே விழுந்து ஃப்ராக்சர். பட் ஆனால் இப்போ ஓகே ஓகே, சரியாயிட்டே இருக்கு பொறுமையா. ஓகே, நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துல வந்து உங்களுக்கு வந்து 2 ஹீரோயின். முதல்ல அது ஆரம்பிப்பா, அதுக்கப்புறம் ரோல் பத்தி பேசலாம். அதான் என்னாலே நம்ப முடியல. இவர் என்கிட்ட கதை சொல்லும்போது அதான் சொன்னார், இந்த மாதிரி வந்து நீங்க 2 ஹீரோனை லவ் பண்றீங்க இந்த படத்துல. ஓகே, நம்மளை வந்து ஒரு ஹீரோனை லவ் பண்றதை மக்கள் பார்க்கறதே கொஞ்சம் கஷ்டம் தான். 2 ஹீரோயின் ஒத்துப்பாங்களா அப்படின்னு யோசிச்சோம். அதே மாரி இந்த ட்ரிம்லாம் பண்ணி ஒரு மாதிரி கொஞ்சம் நல்ல, அதாவது இல்லாத ஒன்று காட்டணும்னு நினச்சாரு, கொஞ்சம் அழகாக காட்டணும்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு. ஓகே. ஸோ வந்து டப்பிங்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டைலாக்லாம் இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க. நான் சொன்னேன் எனக்கு அதிகமாக ஒரு மாதிரி இந்த ரொம்ப பக்காவா இந்த ஒரு மாதிரி எப்படி மச்சி அது இந்த மாதிரி ஒரு பயமாக லவ்லாம் பண்ணுவாங்களா இந்த மாதிரி. இப்போ இந்த காலத்தில் ஜென்ரேஷன் ஒரு லவ் அளந்து பேச மாட்டாரு, விடுவாரு. ஓகே. ஸோ நம்ம நார்த் மெட்ராஸ் அந்த மாதிரி நார்த் மெட்ராஸ் அந்த மாதிரின்றதால கொஞ்சம் அப்படியே நார்மலாக பேசுறதால அவர் வந்து இல்ல நீங்க அதெல்லாம் மறந்துடுவோம், லவ்வர் பை நீங்க இந்த படத்துல ஒரு கவிதையா பேசுங்க அப்படின்னு பேசலாம் வச்சு அது வராம கஷ்டப்பட்டு அப்படின்னு பண்ணி ஒரு அளவுக்கு முடிச்சிருக்கோம். ஸோ 2 ஹீரோன்றது நம்மளாலே நம்ப முடியல தான். ஆனா படம் முடிஞ்சிச்சு, மக்கள் தான் சொல்லணும் எப்படி இருந்தது. ஓகே. ஸோ சிவதா, இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன் ஆஃப் த ஹீரோயின்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரே ஒரு ஹீரோயின் அப்படின்றதும் தாண்டி 2 ஹீரோயின் அப்படின்னு டுவல் ஹீரோயின் அப்படிங்கும்போது வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் ஷேரிங் இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும் ஜென்ரலாகவே. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இது ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு டைரக்டர் சொல்லும்போது? ஆக்சுவலாக எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இதில் இருக்கிறதே ரொம்ப நிறைய கேரக்டர்ஸ்னு சொல்லிருக்குல்ல. பட் இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே அவருக்கான ஸ்பேஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஐ திங்க் என்னோட இது படிக்கும்போது என்னோட கேரக்டர் பார்க்கும்போது அதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம எப்போவுமே லைக் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஹீரோயினாக இருக்கணும் அப்படி நம்ம இது பண்ண முடியாது. நல்ல ஒரு மீன்ஸ் நல்ல ஒரு ஸ்டோரி வந்தால் அதில் நல்ல ஒரு கேரக்டர் வந்தால் அதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஓகே அது கண்டிப்பாக பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இந்த படத்தில் என்னோட கேரக்டரோட பேர் வந்து தீபா. ஓகே. ஸோ தீபாவோட ஸ்பேஸ் இருக்கு. அதுவும் அந்த கேரக்டரோட ட்ராவல் இருக்கு இல்லையா,
அது ரொம்ப பயங்கரமா காட்டியிருக்காங்க. மீன்ஸ் பயங்கரமா இல்ல, ஐ மீன் வேர்டு மேபி தப்பா இருக்கலாம், ரொம்ப அழகா காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். மீன்ஸ் ஒவ்வொரு கேரக்டரைசேஷனும் சரி, இப்போ கலையோடதும் சரி ஜனனியோடதும் சரி, அதோட டிராவல்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. ஸோ ரோஹன், 2 ஹீரோயின் அப்படிங்கும்போது ஜென்ரலாக நாங்கள் சிவதா இது வரைக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஜீரோவில் எங்களுக்கு அதுக்கப்புறமா சிவதா அந்த மைண்டில் அந்த ஒரு பெர்செப்ஷனில் தான் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி ஜனனி ஐயர் வந்து தெகடியில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகி நிற்கிறாங்க. ஸோ இந்த 2 கேரக்டருமே ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் பொலைட்டா சாஃப்டான ஒரு நேச்சர் இருக்கக்கூடிய 2 கேரக்டர்ஸ். ஸோ இந்த படத்துல நீங்க என்ன மாதிரி டிஃபரன்ஸ்? ஜீரோல இவங்க சாஃப்டா இருந்தாங்களா என்னங்க? ஸ்டார்டிங்ல வந்து அவங்க அப்படிதான் போர்ட்ரே பண்ணிருப்பாங்க, அண்ட் தென் அதுக்கப்புறம் அவங்களோட அந்த பாராநார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஓகே, எனக்கு என் கதைக்கு இந்த ரோலை வந்து போர்ட்ரே பண்ணுறதுக்கு யார் சரியாக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பண்ண விஷயம் தான். கண்டிப்பாக வந்து நான் ஜீரோ பார்த்துட்டு, இன்ஃபேக்ட் நான் ஜீரோ தேட்டரில் பார்த்துட்டு வெளில வரும்போது அதே ஷோ இவங்களும் வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் டேவே. ஸோ நான் அப்போவே சொல்லிட்டேன், நீங்கள் வந்து இருங்க இங்கே நான் வந்து உங்கள் கால் ஷீட் வந்து நான் வந்து பிளாக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரியா? ஆமாம். ஸோ நான் அப்போவே சொல்லிட்டு தான் கிளம்புனேன். அப்போ நான் ஸ்டில் காஸ்டிங், நான் அப்போ காஸ்டிங் ஃபைனலைஸ் பண்ணலை. ஸோ நான் அப்போவே சொல்லிட்டு தான் கிளம்புனேன். ஸோ எனக்கு நான் இப்போ ஒரு படம் பண்ண போகிறேன், இந்த மாதிரி சைன் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும், நான் உங்களுக்கு கதையை சொல்கிறேன், நீங்கள் கேட்டு டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் ஜனனிக்கும் நாங்கள் வந்து டைரெக்டாக கதையை கொடுத்துட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே. எஸ். ஸோ அதுதான் அவங்க அதே மாதிரி தான் கலையும் வந்து ஃபுல் கதையும் கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த படம் பண்ண. அவர் நிறைய முன்னாடியே இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்காரு, நிறைய அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நிறைய படம் பண்ணியிருக்காரு. இதுதான் முதல்ல அவர் ஃபுல் கதையும் கேட்டுட்டு ஓகேப்பா ஏதோ கதை பண்ணியிருக்கேன், நான் வந்து உன் படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்ட படம் இதுதான். என்ன ரியாக்ட் பண்ணீங்க ஆக்சுவலி? இல்லை ரொம்ப நல்லா இருந்தது. நான் கேட்டு முடித்தோடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் என்னன்னா அந்த இந்த கதையில் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியுமா அப்படி என்னன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இவர் செம்ம டீம் ஒன்று வச்சிருக்காரு, அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் 2-3 பேர். ஸோ அது உண்டான அவங்க பேப்பர் ஒர்க் எல்லாமே பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கேரக்டரோட டிஸ்கிரிப்ஷன் எந்த மட்டும் கிடையாது, இவங்களுக்கு எல்லாருமே பயங்கரமாக இருந்தது. பட் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதனால ஒரு சின்ன நம்ம சைட்லேருந்து ஒன்றும் இல்லை, நீ வந்தியா கம்மன் நடிச்சுட்டு போனியா அப்படின்னு போட்டுருந்தாங்க. ஸோ வந்து அதை மட்டும் பண்ணோம். ஹார்ஷ் ரியாலிட்டி, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, அவராக மைண்ட் செட். ஸோ அதை அவர் சொன்ன மாதிரி இது முன்னாடி வந்து நிறைய படங்கள் வந்து நான் கேட்டிருக்கேன். பட் ஆனால் வந்து எனக்கான படமாக தனியாக அப்படின்னு எதுவுமே நான் யோசிச்சதில்லை. ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து மெட்ராஸ் முடிச்சுட்டு ஒரு விஷயம் நம்ம கிடைக்கும் போது, இப்போ நிறைய பேர் நம்ம சின்ன வயசில் நம்ம முயற்சி பண்ணுற காலம், இந்த கடந்த சில ஆண்டுகளாக முயற்சி பண்ணுற காலத்தில் நமக்கு நிறைய பேர் சப்போர்ட். இப்போ நம்ம ஒரு வாய்ப்புக்காக பல பேருக்கு ஃபோன் அடிச்சிருப்போம், ஒரு 10 ரூபா ஒரு டிஸ்டர்ப் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சில பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ஜெயிச்சதுக்கப்புறம் நமக்கு படம் பண்ணணும்னு கேட்கும்போது என்னால் முடியாதுன்னு யாருக்குமே சொல்ல, நான் வந்து எல்லாருமே பண்ணுவோம். ஸோ எல்லா படமும் நல்லா வந்திருக்கு. பட் ஆனால் முழுமையாக அந்த ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க அதெல்லாம் விட்டு வெளில வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு கதை கேட்டு, சரி உண்மையாகவே இந்த படம் நம்ம இந்த படம் வந்து நம்ம பண்ண போகிறோம் கதையில் இந்த இடத்துல கொஞ்சம் அதெல்லாம் அவங்க எடிட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. உண்மையாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக ஒரு கதையை கேட்டு பண்ணலாமா, ஒரு 100% பக்கா டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்ட கதை ஃபர்ஸ்ட் ரோஹிந்த் தான். சூப்பர். ஸோ ஆல் கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான், ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டோரி கேட்டேன். ஸோ அதெல்லாம் அதான் ஒரு எல்லாருக்கும் உண்டான ஸ்பேஸ். இவங்க சிவாதா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் உண்டான ஸ்பேஸ் இருக்கும் அதில். வந்து இப்போ என் கேரக்டர் மட்டும் இல்லை இம்பார்ட்டன்ட் சொல்லவே முடியாது. வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர் தான் படம், அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கேரக்டர், அப்புறம் ஜனனி கேரக்டர் பாலசர் ஒன்று நடிச்சிருக்காரு, அப்புறம் அபிஷேக்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அப்புறம் நம்ம லிங்கான்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு, நம்ம சேதுபதி படத்தில் நடிச்சார் முக்கியமான அவர்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லா கேரக்டர்ஸ் சுற்றியுமே தான் இந்த கதை நகரும். ஸோ அதனால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக நம்மளை வச்சு ஒரு ப்ளே பண்ணுறதுன்றது இப்போது அதை நம்ம ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் இருக்கான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து எவ்ரி சிங்கிள் டயலாக்கு கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ அது மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த கதை கேட்டோன்னு அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்மளை விட முக்கியமான சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில கேரக்டர்ஸ் பயங்கரமாக டேக் ஓவர் பண்ணி பயங்கரமான சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் தான் என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ் தோணுச்சு. ஜிப்ரான் சார் பற்றி பேசலாம். மியூசிக் பெரிய சப்போர்ட் இல்லை உங்களுக்கு? வெரி பிக் சப்போர்ட். ஒரு படத்துக்கு வந்து ஐடென்டிட்டி அப்படின்னு பார்த்தா மியூசிக் தான், வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் ஃபிலிம்ஸ். ஸோ ஒரு படத்தோட முதல் பப்ளிசிட்டி வந்து மியூசிக், அதோட பாடல்கள் எவ்வளோ ரீச் ஆகுதோ அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் மியூசிக் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட். அண்ட் அதுக்கு வந்து ஜிப்ரான் சார் வந்து எனக்கு கிடச்சது வந்து இட்ஸ் அ வெரி பிக் பூன்னு தான் சொல்லுவேன். ஓகே, பிகாஸ் நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் சிவி சார்கிட்ட. அவர் ஹீஸ் டைரக்டிங் ஹிஸ் ஃபிலிம், ஹீஸ் கோயிங் டு ரிலீஸ் ஹிஸ் ஃபிலிம் ஆயவன். ஸோ அதுக்கு வந்து ஜிப்ரான் சார் தான் மியூசிக். ஸோ என் படத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டதும் சரி நீ போய் பேசு, அவருக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னு ஜிப்ரான் சார் போய் மீட் பண்ணி ஃபார் த கேமரா தான் நான் சொல்கிறேன் ஜிப்ரான் சார்னு. பட் அதர்வைஸ் அந்த மாதிரி அவர் வச்சுக்க மாட்டார். என்ன ஒரு நியூ கமரா அவர் ட்ரீட் பண்ணவும் இல்லை.
ஸோ எங்களோட ஒர்க் வந்து ரொம்ப ஜாலியாக தான் போயிட்டுருக்கோம். அண்ட் சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சீக்கிரமாக வந்து ஆடியோ லான்ச் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ சிவதா, உங்களுக்கு வந்துட்டு நெடுஞ்சாலையா இருக்கட்டும், ஜீரோவா இருக்கட்டும் வந்து மெலடி வந்து உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருந்துச்சு. ஜீரோவில் வந்து உயிரே சாங் சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் உங்களுக்கு வந்து பர்டிகுலராக உங்களுக்குன்னு ஒரு சாங் இருக்கா? இந்த படத்தில் ஆக்சுவலி சாங் இனிமேல் தான் நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம். ஓகே. பட் கேட்டிருப்பீங்களா சாங் ஆல்ரெடி ரெடி? நான் இதில் வந்து கேட்கலையா உங்க சாங்? என்னோட அந்த ஒரு சாங் மட்டும் தான் நான் இப்போ கேட்டிருக்கேன். அது இப்போ ரொம்ப நாள் முன்னாடி கேட்டது. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் ஹஸ் கம் டு ஐ டோன்ட் நோ. ஐ ஹேவ் டு ஹியர் இட். ஸோ யூ ஆர் வெயிட்டிங். யா, ரொம்ப நல்லா இருக்கும் சாங்ஸ். காதல் கதை தான். ஸோ மெலடி தான். வந்து ஜீரோவில் ஒர்க் ஆன மாதிரி இந்த படத்துலையும் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சூப்பராக இருக்கும். 2 சாங் நான் கேட்டேன். அதான் வந்து ரெண்டுமே சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க சாங் அப்புறம் ஜனனி சாங் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, நைஸ். என்ன ஒன்றா 2 சாங்குமே எனக்கு தான். அந்த பின்ன வேற யாருக்கு இருக்கும்? நீங்க தானே ஹீரோ. அப்படி இல்லைங்க, ஒரு சாங் இவங்களுக்கு ஒரு சாங் அவங்களுக்குன்னு போயிடுச்சுல. இப்போ எப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன யோசனை, இந்த சாங் நல்லா இருக்கு அந்த சாங் நல்லா யோசனை இருக்கும். ஓகே, நமக்கு அந்த பிரச்சனை பிரச்சனையே இல்லை. ரெண்டுமே நம்ம சாங். ஹீரோ. ஓகே, நைஸ். இன்னைக்கு தீபாவளி, எல்லாரும் வீட்லயும் பயங்கரமா பட்டாசுலாம் கொளுத்திட்டு பயங்கரமா ஹாப்பியா இருப்பீங்க. அதே மாதிரி நம்ம ஷோலையும் ஹாப்பியான மொமெண்ட்ஸ் தான் இருக்கணும்ல. அதுக்காக நான் சொல்லியிருந்தேன் ஒரு கேம் இருக்கு அப்படின்ட்டு. அது என்ன கேம் அப்படின்னா, அதே கண்கள், அதுக்கு டைட்டிலுக்கு ஆப்டான ஒரு கேம் தான். அது என்ன அப்படின்னு பார்க்கணும்னா தொடர்ந்து பேசலாம். வெல், இந்த மூவி பற்றி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. கொஞ்சம் இன்னைக்கு தீபாவளி, ஸோ அதனால் கொஞ்சம் ஜாலியாக இதை எடுத்துகிட்டு போகலாம், கொஞ்சம் ஃபன்னியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கேம் வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, கண்களை வச்சு தான் ஒரு கேம். நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தனித்தனியாக 5 பிக்சர்ஸ் வந்து கொடுப்பேன். அந்த 5 படங்கள்லையுமே வந்துட்டு கண்களை வந்து நாங்கள் க்ராப் பண்ணி வச்சுருப்போம். அது எல்லாமே வந்து செலிபிரிட்டிஸோட, வெல் நோன் ஆர்டிஸ்டோட கண்களாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, நீங்கள் அந்த கண்களை கண்டுபிடிச்ச உடனே அந்த ஆர்டிஸ்ட்டை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ டக்குன்னு அதை வந்து சொல்லணும், அதை பதிவு பண்ணணும். ஓகே, ஸோ யாருக்கு எந்த ஆப்ஷன் வேணும்? நம்பர் 1, 2, 3 யார் வந்து ஃபர்ஸ்ட் போகிறீங்க? ஹீரோ தான். ஹீரோ இல்லை, லேடிஸ் ஃபர்ஸ்ட். இவங்களுக்கு பண்ணுங்க, அதை வச்சு நமக்கு இந்த கேம் கொஞ்சம் கற்றுக்கலாம். அதுக்கு தானா? ஓகே, ஸோ சிவதா வந்து கோயிங் ஃபர்ஸ்ட். வச்சு டோன்ட் ஹெல்ப். ஃபர்ஸ்டே ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஐயோ, எனக்கு நிஜமாவே கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப ஈஸி, ரொம்ப வெல் நோன் ஆர்டிஸ்ட். பொண்ணு. ஆனா உங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் கிடையாது, எங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியலப்பா யாரு. எல்லாரும் சத்தியமா எனக்கு தெரியல. இப்போ இதெல்லாம் இருக்கா? போனஸ் பாயிண்ட்லாம் இல்லையா? ஓகே, போனஸ் பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். கண்டுபிடிங்க. தாராளமா வளர்க்குற போனஸ் பாயிண்ட்ஸ்லாம். இவ்வளவு பேசி கடைசில நான் தப்பா சொல்றேடா சம்மா. ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா சிவதா? நிஜமாவே எனக்கு கண்டுபிடிக்க ஆப்ஷன் ஆப்ஷன் தெரியுதுல? ஆப்ஷன் இருக்கா? ஓகே, இவங்க வந்து ஒரு பழைய ஆக்ட்ரஸ், ரொம்ப ஃபேமஸான ஒரு எனக்கு ஆக்ட்ரஸ். ஆக்சுவலா ஸ்ரீதேவி மேம் தான் ஞாபகம் வருது. ஓகே, கரெக்டான்னு சொல்லுங்க. ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? அவன் கரெக்ட் தான், ரியாக்ஷன் தெரியலையா? ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, ஹெல்பிங் ஹர், அப்ப கண்டுபிடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸ்ரீதேவி மேம் பத்தி ஒரு கமெண்ட். இதனாலயா நான் யாரை நினைச்சேன்? கலை, வாட் இஸ் திஸ் கலை? நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலா ஸ்ரீதேவி தான் கண்டுபிடிச்சேன். ஸ்ரீதேவி மேம் பத்தி என்ன சொல்லணும்னா, நிறைய படங்கள் பார்த்திருக்கேன். சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, இவங்கள மாதிரி ரொம்ப அழகா இருக்காங்க, எந்த இதுல இருந்து பார்த்தாலும் நடிக்கிறதா இருக்கட்டும் சரி, எதுவா இருக்கட்டும் பெர்ஃபெக்ட்டா இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி இருக்கிற ஆக்ட்ரஸ்னு சொல்லலாம். இவங்களை பத்தி ஜீரோ படம் அப்போ வந்து ஜேடி சார் சொன்னாங்க, லைக் ஷீ நோஸ். இப்போ ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு நடிச்சிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் என்ன எப்படி பார்ப்பாங்க, அது வரைக்கும் இவங்க கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஐ திங்க் என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீமேலுக்குமே வந்துட்டு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். கார்த்தி. ஓகே, கார்த்தி பத்தி. இவங்களை பத்தில நான் என்ன இல்ல, உங்களுக்கு நீங்க அவங்க கூட ஒர்க் பண்ணிருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஆக்சுவலா பருத்திவீரன் பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் சோ இம்ப்ரெஸ்ட். இல்ல, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு ட்ரெண்ட் செட்டர் மூவி, அதுல இவர் பண்ணியிருக்கிற அந்த ஒரு கேரக்டர், இப்போ படங்கள் படும்போதும் அந்த மாதிரி ஜானர்ல படங்கள் வரும்போதும் ஆட்டோமேட்டிக்கலா கம்பேரிசன் இவங்க கூட தான் போகுது. ஓகே ஓகே, சோ ஐ திங்க் ஹி இஸ் லைக் ரொம்ப ஃபிளெக்சிபிளான ஒரு ஆக்டர்னு சொல்லலாம். சோ ஐ ஃபெல் சோ. நெக்ஸ்ட் பிக்சர். நம்ம தலைவர் எம்ஜிஆர் சார். ஓகே, எம்ஜிஆர் சார். ஐயோ, நான் என்ன சொல்றது, எனக்கு பார்க்கும்போது எனக்கு நான் ஆணையிட்டேன்னு அந்த சாங் தான் வருது. ஓகே, ஏன்னா என்ன சொல்றது, சின்ன வயசுல நிறைய பாட்டு பார்த்துருக்கேன். ஏன்னா கேரளால இருந்தாலும் நான் வந்து இவங்களோட பாட்டு நிறைய பார்த்துருக்கேன். ஓகே, மூவிஸ் பார்த்துருக்கேன். பட் ஆனா அம்மா சொல்லி கொடுப்பாங்க, இவங்க தான் அது, அப்பாவும் சொல்லுவாங்க இவங்க பத்தி. ஸோ அப்படி கேட்டு என்ன அந்த ஒரு ஸ்பேன்ல இவங்க அச்சீவ் பண்ண அந்த லெவல் இருக்குல்ல,
சினி ஆக்டராக இருக்கட்டும் சரி, பொலிட்டீஷியனாக இருக்கட்டும் சரி, அவங்க பண்ணுற அந்த சோஷியல் சர்வீஸ் அது எல்லாத்துலேயும் அவங்க அச்சீவ் பண்ணிட்டு மக்களுக்கு இடையில கிடைக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு அன்புன்னு சொல்லலாம்ல, தட் இஸ் ரியலி ஹை. அண்ட் ஐ டோன்ட் நோ, ஐ ஹேவன் சீன் ஹிம் டைரக்ட்லி பார்க்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. பட் ஸ்டில் எனக்கு இப்போ உயிரோடு இருந்தால் பார்க்கணும்னு ஆசை இருக்கிற ஒன் ஆஃப் த பர்சன் இஸ் எம்ஜிஆர் சார். எம்ஜிஆர் சார் வந்து ஒரு ஆக்டரை மீறி ஒரு செம ஹியூமன் பீயிங், ஒரு நல்ல மனிதர். ஸோ அது பயமாக பிடிக்கும். ஏன்னா நான் அவரை பற்றி நிறைய கதைகள் சொன்னேன், நிறைய ஆர்டிஸ்ட்டை பற்றி பெரிய ஆளுங்க நிறைய கதைகள் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே பயமாக நமக்கு பிடிக்கும். சாரை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க, என்னென்னா உண்மைதான் அது கண்டிப்பாக. அது வந்து நாடகங்கள் நடிக்கிற டைமில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 ரூபா 6 ரூபா தான் சம்பாதிப்பாரான். சம்பாரிச்சிட்டு வெளில வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு 3 ரூபா கொடுத்துட்டு 2 ரூபா அவர் வச்சுப்பாரான். அப்போ வந்து கேட்பாங்க, ஏங்க நீங்களே 5 ரூபா தான் வாங்கி நீங்கள் வச்சுன்னு, இன்னைக்கு சர்வே பண்ணுறது இந்த 2 ரூபா போதும், இந்த 3 ரூபா கஷ்டப்படுறவங்க வச்சுட்டு வந்துடுறான். ஸோ அதுதான் இன்றைக்குமே அவர் வந்து இவ்வளோ அவர் இல்லாமல் போய் இந்த நம்ம நாட்டில் வந்து இவ்வளோ அவர் வந்து ஃபேமஸாக இருக்காருன்னா அதுக்கு முக்கிய காரணமே அவரோட அந்த சர்வீஸ் தான். ஸோ அந்த நல்ல குணம். ஸோ அது வந்து எனக்கு அது பெரிய இன்ஸ்பிரேஷன், அது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஓகே, அந்த ஹீரோவே வந்து வணங்குறது அப்படின்றது வந்து அவர் மூலமா தான் வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் மிக்சர் பிரகாஷ் ராஜ் சார். ஓகே, சூப்பர். சண்டை கண்டுபிடிக்கீங்க, அவ்வளோ ஈஸியாக நாங்கள் வச்சுக்கோங்க ஆப்ஷன்ஸ். சொல்லுங்க. எனக்கு இவர் அதான் சொல்லவே வேண்டாம், வேற லெவல்ல இருக்கிற ஆக்டர்னு சொல்லலாம். வில்லனா இருக்கட்டும் சரி, காமெடி பண்றதா இருக்கட்டும் சரி. மலையாளத்துல ஒரு மூவி பண்ணியிருக்காங்க, பாண்டிப்படான்னு சொல்லிட்டு. டிவியில் வந்தா இல்லை எப்போவுமே பார்த்துட்டு அதில் இவர் பண்ண காமெடி மூவிஸ் பாண்டிப்படான்னு சொல்லிட்டு திலீபன் இவங்க காம்பினேஷன் பயங்கரமாக பிடிக்கும். இவங்க பண்ண அப்புறம் அபியும் நானுன்ற மூவி, நிறைய மூவிஸ் இருக்கு. எனக்கு என்னோட ஃபேவரட் மூவிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆசை மூவி இவங்களோடது. ஓகே, ஸோ அதுலேருந்து இருக்கிற டிரான்சிஷன் இது பார்த்து வரும்போது ஒரு நடிகர் எப்படியெல்லாம் மாற முடியும்ன்றது இவங்களை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு ஆர்டிஸ்டோட ப்ளஸ்ஸே அதுதான்ல. அதாவது அவங்க முறைக்கும் போதும் பயம் வரணும், அதே அவங்க காமெடி பண்ணாங்கன்னா சிரிக்கணும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி பேர்கிட்ட தான் இண்டஸ்ட்ரியில் இருக்கு. ரஜினி சார் அது சக்ஸஸ்ஃபுல்லாக, அடுத்தது விஜய் சார், அது மாதிரி பிரகாஷ் ராஜ் சார் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணாருன்னா உளுந்து சிரிக்கிற மாதிரி அப்படி இருக்கும். அதே டைமில் அவர் வில்லனா நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ உண்மையாகவே நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனை பார்த்து நமக்கு தெரியும் அது ஃபேக்குன்னு, பட் இருந்தாலுமே நம்மளை ஒரு பயத்தில் கொண்டு போகிறது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான ஒரு ஆக்டர். எல்லாத்துக்கும் நீ அந்த எக்ஸ்பிளேஷன் தரேன் தானே பார்க்குற ரோகிணி. இப்போ எல்லாத்தையும் பேசிக்கிறீங்களா? கமல் சார் அது கேட்கவே வேண்டாம். எனக்கு கமல் சார் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நானே ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்துக்கலாம்பா, எல்லாரும் வந்துட்டாங்க, இப்போ நமக்கு யாரு? ஆக்சுவலாக கமல் சார் பார்க்கும்போது எனக்கு நெடுஞ்சாலையில் இல்லை நானே சொன்ன ஒரு டயலாக் தான் ஞாபகம் வருது. லவ் பண்ணோன்னா எப்படி பண்ணோன்னு தெரியுமா? கமல் சார் மாதிரி பண்ணோம். அதான் எனக்கு ஞாபகம் வருது. லைக் ரொம்ப பிடிச்ச ஆக்டர் எனக்கு சொல்ல தெரியல. மீன்ஸ் ரஜினி சாரும் சரி, கமல் சாரும் சரி. எனக்கு கமல் சார் பண்ணல அந்த டான்ஸராக விஸ்வரூபம் அதில் பண்ணாங்களே, ஐ வாஸ் லைக் இப்படியும் பண்ணலாமா அப்படின்னு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். எனக்கு என்ன இவங்களெல்லாம் பற்றி கேட்கும்போது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒர்க் பண்ணியிருந்தா மேபி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். நம்ம அட்மையர் பண்ணுற பார்த்து சின்ன வயசுலேருந்தே பார்த்து இது பண்ணி அட்மையர் பண்ண వ్యక్తిகளை மீன்ஸ் அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸை நீங்கள் காட்டும்போது என்ன சொல்கிறதுன்னு கண்டிப்பாக தெரியல. ஓகே, இப்போ வந்து கமல் சாரை பற்றி வந்து எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஹீரோயின்ஸ்க்கு வந்து அவர் பார்த்தாலே அவர் பக்கத்தில் வந்தாலே கொஞ்சம் வெக்கமாக கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு அவர்கிட்ட அந்த ஹீரோயிசம் அந்த ரொமான்டிக் நேச்சர் சாம் எல்லாமே ஸ்டில் வந்து அவருக்கு அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. Very nice. So I've done completed. Yay! 5 points. Next. ரோகின். ஓகே, கொடுங்க. சரி, ரெண்டாவது போய்டும், மூணாவது வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுது. டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஏற்றி கொடுங்க. நான் நீங்களே பண்ணுங்க இந்த ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்டே யாருன்னு தெரியல எனக்கு. மனோரமா மேம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணீங்களா? கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்களா? இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் டக்குன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சது. நீங்க எல்லாம் சொல்லி உத்து பார்த்தோன்னே தெரிய மாட்டேது. மனோரமா தான். அவங்கள பத்தி நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு பசங்க கூட கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக தொடர்ந்து ஒரு சில ஆண்டுகள் வந்து நீடிச்சலாம். பட் ஆனால் ஒரு பொண்ணு வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு இவங்க ஆனால் அந்த காலத்தில் ஹீரோயினாக நடிச்சு தான் அப்புறம் கேரக்டர் ஆனாங்க. ஸோ வந்து அப்போத்துலேருந்தே அந்த ஒரு படம் இருக்கும் சூப்பராக, டான்ஸ் பயங்கரமாக அடிப்பாங்க. அந்த படம் எனக்கு பயமாக முடியும், படம் பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எல்லா படங்களும் இவங்க பண்ணுற கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் அவங்களா டயலாக் டெலிவரி, அதே மாதிரி அந்த இப்போ அதில் வேறு பெரிய ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் இருந்தாலுமே அந்த சீன் வந்து அவங்க பயங்கரமாக ஹோல்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதை வந்து செம்ம ஒர்க் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். இவங்களை பற்றி நம்மளாம் சொல்கிற அளவுக்கு ஒரு ரசிகனாக சொல்லலாம். பட் ஆனால் ஆக்டிங் பற்றிலாம் கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வயசும் இல்லை, அறிவும் இல்லை. பெரிய லெஜண்ட் இப்படி சிவாஜி கணேசன் சார்
ஓகே. ஏங்க என்ன பிரச்சனை உண்டாக்கிட்டோம். ஏன் இதுல என்ன பிரச்சனை இருப்போது? இல்லை அதான் சார் அதே மாதிரி தான் நம்ம எம்ஜிஆர் சார் பற்றி சொன்ன மாதிரி இவரை பற்றி நிறைய கேள்விப்படுவோம். என்னன்னா முதல் மரியாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதிராஜ் சார் யூஸ்வலாக சீக்கிரம் வந்துடுவாராம். வந்து சீக்கிரம் வந்துட்டு எல்லாம் உட்காந்துருப்பாங்க. பார்த்தா சிவாஜி கணேசன் சார் அதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்து பார்க்குற சேர் போட்டு உட்காந்துருக்காரு ஒருத்தர். ஓகே. கேட்போம் ஏன் என்ன அதுக்குள்ளே வந்துட்டாருனோடனே, இல்லை சார் நீங்கள் தான் ஒரு 7 மணி ஷார்ட்டுன்னு சொன்னீங்க, 7 மணி ஷூட்டிங் சொன்னீங்க. பார்த்தா எல்லாருக்கு முன்னாடியும் டேரக்டருக்கு முன்னாடியே வந்து ஃபுல் வந்து பக்காவாக அந்த டைமில் மேக்கப்போட இப்போ அதான் ஓகே ஷார்ட் வச்சா ரெடின்ற மாதிரி அந்த டைம் வந்து அதே மாதிரி அந்த டைமில் வந்து இப்போ இருக்க மாதிரி நமக்கு ஒரு மாதிரி உலக சினிமா பார்க்குறதுக்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் ஆனால் ஒரு கேரக்டரோட வேரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே படத்தில் 2-3 கேரக்டர்லாம் நடிச்சிருப்பார். பார்த்தீங்கன்னா அதோட அவ்வளோ டிஃப்ரென்சேஷன் ஆக்டிங்காக அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பார். அது பயங்கரமாக இருக்கும். ஒரு ஆக்டராக நிறைய விஷயம் நம்ம அதெல்லாம் நேரில் நம்மளை பார்த்து வாய்ப்பு இல்லாமல் போனது வந்து நமக்கு ஒரு பெரிய இது ஒரு கஷ்டமான விஷயம். பட் ஆனால் அவரோட படங்கள் பார்த்தோம், அதை வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன் நிறைய படங்கள். ஸோ அது சூப்பரான மேட்ரு, சந்தோஷமான விஷயம். ஓகே பக்கா. தேர்ட் பிக்சர் குஷ்பு. ஷோரா நல்ல யூஸ் பண்ணுங்க. ஆமாம். இப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் சில ஹீரோயின்ஸ் பேர் வந்து மறக்காமல் அப்படியே ஞாபகம் இருக்கும். ஆனால் ஒரு நிறைய ஹீரோஸ் வருவாங்க, நிறைய ஹீரோயின்ஸ் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க ஒரு 2-3 படம் அப்படின்னு அப்படி போயிடும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சில பேரோட பேர் தான் வந்து ஜென்ரேஷன் ஒரு இப்போ அந்த ஜென்ரேஷன் இப்போ ரஜினி சார் கமல் சார் எடுத்த அந்த ஜென்ரேஷனில் ஒரு 5 ஹீரோயின் 6 ஹீரோயின் அந்த மாதிரி இருக்கும்போது பண்ண முடியாது. அதை வந்து திரும்ப பண்ணுறது இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்க குஷ்பு மேம் வந்து அந்த டைமில் ஒன் ஆஃப் த லீடிங் ஹீரோயின்ஸ். ஸோ சூப்பர், பயங்கரம். ஹீரோகளுக்காக ஓடின படங்களும் இருக்குது, அதே மாதிரி இவங்களுக்காக ஓடின படங்களும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஓகே சூப்பர். ஃபோர்த் பிக்சர் தலை. தலை தாங்க. ஓகே அவங்கள பத்தி எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஓகே. இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், அதான் எல்லாரும் சொல்கிற விஷயம் தான் அவரை பற்றி. பட் ஆனால் அதை மீறி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம நல்ல ஹியூமன் பீயிங். அப்படியே ரொம்ப டவுன் டு அர்த், ரொம்ப சிம்பிளாக இருக்க ஒரு ஆள். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர், எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல். ஸோ பயங்கரமான இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஆஃப் சினிமாவில் வந்து ஆக்டர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலும் மோஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா தலைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பெரிய இன்ஸ்பிரேஷன், சூப்பரான விஷயம். ஓகே லாஸ்ட் பிக்சர் சிம்ரன். ஓகே. டான்ஸ், இவங்கன்னா டான்ஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ வந்து என் வாலி படம் பயங்கரமாக பிடிக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸாக ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு குட் லுக்கிங் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே இருக்கிறது சில பேர் சொல்லிடலாம். ஸோ அதில் வந்து அந்த முன்னாடி வந்து பயங்கரமாக கொடி கட்டி பறந்தவங்க. ஆனால் அவங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து போனதுக்கு அப்புறம் எவ்வளோ பேர் வருத்தப்பட்டோம்ல, ஏன் போனாங்க வந்து சிம்ரன் மேம் நடிக்கிறாங்கன்னா அப்படியே பயங்கரமாக போய் ஓடி போய் படம்லாம் பார்த்துருக்கேன். வந்து இதெல்லாம் டான்ஸ் பயங்கரமாக ஆடுவாங்க, பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். வாலிலாம் வேறு லெவல், ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அகைன் 5 பாயிண்ட்ஸ். அடுத்தது இருப்பா மூணாவது நம்ம ரோஹன். யார் கண்டுபிடிங்க? சத்தியமா தெரியல. அவங்க வந்து என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் தெரியுமா? நேஷனல் அவார்ட் வின்னிங் ஆர்டிஸ்ட். ஹீரோயினோட அம்மா அப்படின்னா, அதுவும் ஹீரோவோட அம்மா அப்படின்னா அவங்க தான். நேஷனல் அவார்ட் மச்சான் இருக்கு. சரண்யா பொன்வண்ணன். எஸ் அப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ அப்படியே சரண்யா பொன்வண்ணன். தெரியுதே மச்சான். ஈஸி. ஓகே ஓகே. எப்பவுமே அப்படிதான், பக்கத்துல இருக்கவங்க கைக்கு ஏதாவது போச்சுன்னா நல்லா தெரியும். நமக்கு வரும்போது தான் தெரியும். ஓகே. எனக்கு 2 படம் ஞாபகம் வருது. எம்டன் மகன். எம்டன் மகன்ல வந்து அந்த அவங்க அப்பா வந்து அடிக்க வரப்போறானும் போது கோயில்ல இருக்கிற சீன் வந்து தி பெஸ்ட். எஸ். ஸோ அதுவும் இப்போ ரிலீஸ் ஆன 24ல வந்து சூர்யா சார்கிட்ட அவங்க அந்த ஃப்ளாஷ்பேக் ஃபுல் ஸ்டோரி. ஸோ பேசிக் விஷயம் என்ன சினிமாவில் அப்படின்னா வந்து கதையை சொல்லக்கூடாது, காட்சியாக காமிக்கணும் அப்படின்றது. ஓகே. பட் அதை மீறி சில நேரங்களில் வந்து கதையை சொல்லி தான் ஆக வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ஆக்டர் அந்த கதையை சொல்லும்போது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணணும். எஸ். பிகாஸ் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிடும் நீங்கள் எங்கே தான் போய் முடிக்க போகிறீங்க. பிகாஸ் யூ கோயிங் வித் த ஃப்ளோ, இந்த கதை தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த ஒரு 5 மினிட் சீக்வன்ஸில் வந்து இவங்க ஹோல்ட் பண்ண மாதிரி வந்து வேறு யாரும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு தெரியல. ஓகே ஓகே. லைக் யூ காட் இன்டு, எனக்கு வந்து அவங்க சொல்லி எனக்கே கண்ணு கலங்குச்சு பார்க்கும்போது. ஸோ சூர்யா சார்ஸ் ரியாக்ஷன் வாஸ் ஆல்மோஸ்ட் த சேம் ரியாக்ஷன் வித் ஆல் தி ஆடியன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு வெர்சட்டாலிட்டி இருக்க ஒரு ஆக்டர். ஸோ எஸ். ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அவங்க என்ன மாதிரி ரோல் பண்ணாலும் இல்லை உடனே ரிலேட் பண்ணிக்க முடியும் அவங்கள. அப்பா நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பிக்சர் கேப்டன் விஜயகாந்த் சார். ஏய் தல. சேதுபதி ஐபிஎஸ். எஸ். அந்த கிளாக் சீன்
அந்த மாதிரிலாம் வந்து இப்போ வர மாட்டேங்குது படங்கள். லைக் ஒரு பிலீவபிலிட்டி இருக்கும் அந்த ஒரு சூப்பர் ஹியூமன் விஷயத்துலையும், ஒரு பிலீவபிலிட்டி இருக்கும். இவர் வந்து அது ப்ளஸ் வல்லரசு எல்லாம் வந்து பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப். அதெல்லாம் வந்து ரமணா பயங்கர இல்ல, ரமணா இஸ் மோர் ரியலிஸ்டிக். டயலாக் ரமணா இஸ் மோர் ரியலிஸ்டிக். ரமணா இஸ் மோர் ஒரு படம் இது. பட் இதெல்லாம் வந்து ஒரு கன்விக்ஷன் வேணும். எஸ் இப்போ வல்லரசுக்குலாம் வந்து ஒரு கன்விக்ஷன் வேணும். நீங்க வந்து ஹோல்ட் பண்றதுக்கும் வந்து அதை வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு படம் அதை ஹோல்ட் பண்ணி ரசிக்க வைக்கிறதுக்கு ஒரு கன்விக்ஷன் வேணும். அது ஸ்கிரிப்ட்ல இருந்த கன்விக்ஷன் அண்ட் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த இதுதான். ஸோ இந்த ரெண்டு விஷயம் டக்கு ஞாபகம் வந்த விஷயம் இது ரெண்டு தான். நெக்ஸ்ட் பிக்சர். இவங்களும் வந்து ஒரு 4 க்ளூ சொல்றேன். இவங்க வந்து இவங்க சின்ன வயசுல ஒரு ஹீரோவோட குட்டி பாப்பா நடிச்சிட்டு அவரோட ஹீரோ. ரொம்ப ஈஸியஸ்ட் க்ளூ கொடுக்குறீங்க நீங்க. எப்படி கண்டுபிடிக்காம இருப்பாங்க அவங்க? ஆமா, இப்போ அவங்க பொண்ணும் அதே மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நீங்க சொல்லிக்கலாம் ஆன்சரே. இல்ல இருங்க, அப்பயே கண்டுபிடிக்கல பாருங்க, சிரிக்கிறான் பாருங்க அவன். அப்பா எப்படி கண்டுபிடிக்காம இருப்பாங்க? நானே ஏதாவது கொஞ்சம் டஃப் க்ளூ கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா வீரா சொன்னதுனால எனக்கு வீரா தான் ஞாபகம் வருது. வீரால அந்த வீரான்ற அந்த அகல் விளக்கு எல்லாத்தையும் ஏற்றிட்டு நடுவில் உட்காந்துட்டு இருக்க இமேஜ் தான் வருது. அண்ட் யா அன்புள்ள ரஜினிகாந்த் டு வீரா டு ஆல் அதர் ஃபிலிம்ஸ், த ஜேர்னி வந்து அவங்களோட ஜேர்னி இஸ் லைக் வாஸ்ட். ஸோ அண்ட் எல்லா படங்களுமே ரசிக்கும்படியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷி புல்ட் ஆஃப் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரோல்ஸும் வந்து ஈஸியாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து கிளாமரான ரோல்ஸும் வந்து ஈஸியாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பேரடைம் ஷிஃப்ட்லாம் வந்து பிரபுதேவா சார் கூட அந்த பாடல்லாம் வந்து லைக் தி வே ஷி டான்ஸ்ட் அண்ட் எவ்ரிதிங், அதெல்லாம் வந்து சூப்பர். ஷி இஸ் a very good dancer. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். நீங்க காட்டவே கூடாது, அங்கே வச்சிருங்க, நான் சொல்றேன். ரஜினி சார். ரஜினி சார் என்ன சொல்றது, ஐடல். ஓகே, சினிமா பண்ணணும்னு ஆசைப்படும் போதே வந்து முதல்ல இது பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப். வாப்பா நான் உன்னை ரஜினி சார் படத்தை கூப்பிட்டு போறேன், நீ சாப்பிடு இப்படின்னு சொல்லி தான் ஊட்டியே வளர்த்துருக்காங்க. நம்ம கமெண்ட் பண்றதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. காலகட்டத்தை தாண்டி வந்தாச்சு. நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து நான் விசிஆரை வந்து ஹையருக்கு எடுத்து அன்னை ஒரு ஆலயம் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட டைம் இருக்கு, அடம் பிடிச்ச டைம் இருக்கு வீட்டில். ஸோ அப்போ எடுத்துட்டு வரல, அதெல்லாம் முடியாது, அவ்வளோலாம் செலவு பண்ணி எடுத்து வந்து படம்லாம் காட்ட முடியாதுன்னு சொல்லி not only Tamil people from VCR to இப்போ VR வரைக்கும் he is holding the interest of the audience. சைனா சாரி மலேசியா ஏர்போர்ட்ல ஷூட் பண்றோம், தனியாக டெர்மினல் எடுத்து ஷூட் பண்ணிருக்கோம். வந்து அப்போ இந்த இன்டர்நேஷனல் பேசஞ்சர்ஸ்லாம் அன்சைட் போகிறவங்க, இந்த சைனீஸ் மாதிரிலாம் வராங்க. சில பேர் இங்கே ஷூட்டிங்னோடனே சும்மா வந்து வேடி பாருங்க, யாருன்னா ஃபர்ஸ்ட் என்ன இந்தியன் ஃபிலிம் அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் கேள்வியும் அவங்க ரஜினிகாந்த் தான் கேட்குறாங்க. ஓகே, ரஜினி சில பேர் வந்து அங்கே ஷூட்டிங் இருக்க வந்து சரி ரஜினி சார்னு சொன்னால் இது பண்ண நோ ரஜினி நோ அப்படின்னோடனே 2 பேர் தான் கேட்டாங்க. ஒன்று ரஜினி சார் பேர், இன்னொன்று ஷாருக் கான் பேர். ஓகே, அவங்க இந்தியன். ஆனால் ஃபர்ஸ்ட் பேர் ரஜினி சார் பேர். ரஜினின்னு சொன்னோடனே வெயிட் பண்ணுறாங்க, 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. நான்லாம் ஐயோ யார் நீ சைனீஸ் அவன் வந்து பார்த்தீங்கன்னா டூருக்கு வந்து ஏதோ வெக்கேஷனுக்கு வந்திருக்கான். ரஜினி சார்னு சொன்னோடனே 1/2 hour வெயிட் பண்ணி அவர் வரத்துக்காக 1/2 hour வெயிட் பண்ணி நின்று பார்த்துட்டு போனான். அதெல்லாம் வந்து இனிமேல் யாருக்குமே கிடையாது. இல்ல பயங்கரமான விஷயம் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். என்னாச்சு விஜய் சார்? கண்டு பிடிக்கல நானே கோவம். ஓகே, விஜய் சார் பத்தி ஒன் திங் எப்படி கிவ் இட் ஹிம்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கு. உன்னை எங்க ஆயிட்டாரு சொல்லுவா. அதுதான் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இருக்காரு. ஓகே, ஸோ அதுக்கான எஃபர்ட் வந்து எவ்வளோ இருக்குன்றது கண்டிப்பா தெரியும். சான்ஸே இல்லைல்ல, வாய்ப்பே இல்லை. அண்ட் அப்போ என்ன எனர்ஜி லெவல் இருந்ததோ இப்பயும் அதே எனர்ஜி லெவல் தான். எஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் ஆக்டர் பிகாஸ் அவரோட கேடர்ல வந்துட்டு யூ கேன் ஆல்வேஸ் திங்க் ஓகே ஐ ஹேவ் ஸோ மச் ஃபன்ஸ், என்னோட எல்லா படங்களும் ஓடுது, வை ஷுட் ஐ புட் இன் ஸோ மச் எஃபர்ட் டு என்னோட லுக்ஸுக்காகவும் நான் எப்படி இருக்கணுன்றதுக்காகவும் என்னோட எனர்ஜி லெவல்ஸ்க்காகவும் ஏன் இந்த எஃபர்ட் போடணும் அப்படின்னு இருக்கலாம். பட் அந்த கிரிட்டிசிசமா கூட இருந்திருக்கு, அவர் லுக்ஸை சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான். பட் அந்த லுக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ ஓகே, ஸோ ஃபைனலி எல்லாருமே முடிச்சாச்சு கேம். ஏன்னா உங்களுக்கு மட்டும் வந்து ஒரு -1 பாயிண்ட். ஏன்னா எல்லாமே வந்து கலை தான் வந்து க்ளூ கொடுத்தாங்க, அதனால தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. மீனா மேம்க்கு மட்டும் தான் க்ளூ கொடுத்தேன். சரண்யா பொண்ணுக்கு எவ்வளோ யோசிச்சாங்க அப்படியே மச்சி யோசிச்சா. ஓகே, அப்போ விடு முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு உங்களோட ஆப்ஷன்ஸ்லாம் ஞாபகம் இருக்குல்ல. ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின், ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். ஓகே, உங்களுக்கு கொடுத்த ஆப்ஷன்ஸ் ஞாபகம் இருக்கு. இந்த ஆர்டிஸ்ட்ல நீங்கள் அவங்க பீரியட்ல, அவங்க டைம் பீரியட்ல இருந்திருந்தீங்கன்னா யாரோட நடிச்சிருப்பீங்க? ஹீரோயினா இருக்கலாம், ஹீரோவா இருக்கலாம், யாரோட நடிக்கணும்னு நடிச்சிருப்பீங்க? தலை. ஓகே, உங்களுக்கு எம்ஜிஆர் சாரோட ஹீரோயின் இருக்கலாம்ல, ஆசைப்படலாம். உங்களுக்கு
நான் யாரை வச்சு படம் எடுக்கிறேன்? யாரை நீங்க யாரை வச்சு படம் எடுத்துப்பீங்க? Director தானே நீங்க? உங்க படத்துல யாரை போடுவீங்க? இவ்வளோ நீங்க யோசிச்சீங்கன்னா ரஜினி சார். ஓகே சூப்பர் பக்கா. ஸோ உங்களோட படம் அதே கண்கள். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெலவெண்ட்டாக வந்து கேம் விளையாடினாலும் கூட இந்த படத்தை நாங்கள் தியேட்டர் போய் பார்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போகலாம் இண்டிவிஜுவலாக சொல்லுங்கள். ஒரு ஓப்பனான மைண்ட் செட்டில் போங்க. டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது வந்து கதையை நம்பி மட்டும் எடுத்த படம். ஸோ அந்த கன்விக்ஷன் அதுதான் ஃபஸ்ட்டு கன்விக்ஷன். ஸோ நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறது தான் என்ன, எங்கள் ப்ரொடியூசரே கூட அவர் பிஃபோர் ஹி ப்ரொடியூசர்ஸ் ஃபிலிம் அவருக்கு வந்து ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான். அவர் கதையை படிப்பார், பிடிச்சிருந்தா உங்களை கூப்பிட்டு பேசி உடனே சைன் பண்ணிடுவார். ஓகே. அப்படிலாம் நீங்கள் போய் பிச் பண்ணி அவரை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நான் கதையை அனுப்பிச்சேன், எனக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கு 1 day தான் ஆச்சு டைம். ஸோ அவர் என்ன மீட் கூட பண்ணலை, மெயில் பண்ணுங்கன்னு சொன்னார், கதையை அனுப்பிச்சேன், அவர் படித்தார், பிடிச்சது வந்து சைன் பண்ணார். ஸோ கதை மேலே இருக்கிற நம்பிக்கைனால தான் அதை பண்ணார். அதுக்கப்புறம் தான் அந்த என்டையர் ப்ராசஸ் ஸ்டார்டட். யார் நடிக்கலாம், யார் என்ன பண்ணலாம், ஹூ ஆர் த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே. ஓகே. ஸோ இது கதையாக ஒர்க் ஆகிட்டா எங்கள் எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான மூமெண்ட். ஸோ அது கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையான்றது மட்டும்தான். ஸோ அது உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். படத்தை அந்த எக்ஸ்பெக்டேஷனை மட்டும் வந்து பாருங்கள். ஓகே சூப்பர். ஸோ சிவதா உங்களுக்கு அப்படியே எல்லாமே அவரே சொல்லிட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன மாதிரி எதிர்பார்க்க? நான் என்னோட ரோல் சூப்பரா இருக்கும், என்ன வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி ட்ரீட். அப்படி இல்லை, வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் இந்த படம் நல்லா போகும். எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்றது, ஒரு யங் அண்ட் வைப்ரண்டான ஒரு டீம். ஓகே. ஸோ இந்த முயற்சின்னு சொல்றது மீன்ஸ் நாட் இந்த ஒரு எஃபர்ட்னு சொல்றது, ஐ திங்க் அது ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது இல்லை. பட் ஐ திங்க் இந்த ஒரு இப்போ சார் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட். அப்படி வாங்க, வந்து படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. படத்தை பார்த்து முடிச்சுட்டு லைக் ஐ ஹோப் தட் தே ஒன்ட் கெட் டிசப்பாயிண்டட். அதுதானே நமக்கு உறுதியா சொல்ல முடியும். ஐ ஹோப் தே ஒன்ட் கெட் டிசப்பாயிண்டட். ஓகே. கலை கண்டிப்பா அதான் அதே மாதிரி தான். ஆடிங் டு ஆல் தோஸ் பாயிண்ட்ஸ். இப்போ எனக்கும் வந்து கொஞ்சம் நான் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களாம் பார்த்தா தான் நாங்கள் ஹீரோவாகவே நடிக்க முடியும். வந்து கொஞ்சம் நானும் என் கேரக்டரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சில ஒர்க்லாம் இருக்குது இந்த படத்தில். ஸோ அது வந்து கண்டிப்பாக கரெக்டாக பண்ணியிருக்கேனா இல்லையான்னு கடைசியாக எண்ட் ஆஃப் த டே மக்கள் பார்த்து சொன்னால் தான் உண்டு. ஸோ அது வந்து கண்டிப்பாக பண்ணோம். அதே மாதிரி இந்த பழைய டைட்டில் வந்து நமக்கு அது அதே கண்கள் இருக்கிறதால அது எதையும் கம்பேர் பண்ணிக்க வேணாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜானர், அந்த மாதிரி ஒரு கதை, அந்த மாதிரி வந்து இப்படி அதோட கம்பேரிசன் எதுவுமே இல்லாமல் ஒரு ஓப்பன் மைண்டாக ஃப்ரீயாக வந்துட்டு பார்த்தா கண்டிப்பாக ரொம்ப நல்ல படமாக இருக்கும். அவர் சொன்ன மாதிரி ஒரு இயக்குனரோட படமாக இருக்கும். அதில் நாங்களாம் வந்து ஒரு கதையின் முக்கியமான கதாபாத்திரங்களாக நடிச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு படமாக இருக்கும். ஓகே நைஸ். ஸோ உங்களோட படம் அதே கண்கள் அப்படின்னு வச்சாலும் கூட உங்களோட காஸ்ட் எல்லாருக்குமே வந்து நல்ல ஐஸ் இருக்கக்கூடிய ஒரு காஸ்டிங் தான், ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயின்ஸாக இருக்கட்டும். ஸோ உங்ககிட்ட ஃபைனல் கொஸ்டின், சிவதாக்கும் நல்ல அழகான கண்கள், ஜனனி ஐயருக்கும் நல்ல கண்கள், யாரோட கண்கள் பெஸ்ட்? உங்ககிட்ட நான் கேட்கல, நீங்க கேட்டா ஜனனி சொல்லுங்க, ஜனனி கேட்டா சிவதா சொல்லுங்க. சோ கலை என்ன கேட்டிங்கன்னா இப்போ நான் யாரை சொல்றேன்? ஒரு கண்ணு ஜனனி கண்ணு, ஒரு கண்ணு நல்ல கண்ணு ப்ளே பண்ணிக்கோங்க ஜி, அப்புறம் வெளில போய் அடிவாங்க. அந்த அளவுக்கு நான் 2 பேர் கண்ணுமே அழகாக தாங்க இருக்கு. என்ன இது ஏதோ ஒன்று சொல்லுங்க, பட்டக்குன்னு ஒன்று சொல்லிடுங்க. ஒன்று அப்புறம் சொன்னா பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ. அது ஆல்ரெடி ஒரு கால் இந்த காலில் விட்டாச்சு, இன்னும் ஒரு கால் தானே இருக்கு பாக்கி. திங்கக்கிழமை ஷூட்டிங் பண்ணி ஏதாவது டக்குன்னு சொல்லுங்க. இது ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கண்ணு ஜனனிக்கு. ஸோ ப்ராமினெண்ட்டாக பயமா தெரியும். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படி அழகா டிசைன். ஓகே ஸோ சிவதா தான் அவங்களும் தான் நல்லா தாங்க இருக்கும். ஜனனி நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா ஷோ பாத்தீங்க அப்படின்னா நோட் பண்ணி கேளுங்க. காலை எங்களுக்குள்ளேயே வந்து ஆக்சுவலி நாங்க இப்போ கால்லாம் பேசும்போது அதே கண்கள் புகழ் கலையரசர், அதே கண்கள் புகழ் ஓ நீங்களே சொல்லிட்டீங்களா? ஜனனி தான் பேசுறதா அப்படிதான் பேசிக்கிறோம். ஓகே. ஸோ எல்லார் கண்களுமே நல்ல கண்கள் தான், நல்ல கண்கள் தான். ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். இந்த அதே கண்கள் ஒரு புது முயற்சியா வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு படமா எங்களுக்கு அமையும் அப்படின்னு நாங்க நம்புறோம். உங்களுக்கும் அமையறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. வெல் இன்னைக்கு அதே கண்கள் ஒரு சிறப்பு பார்வை நிகழ்ச்சியில கலையரசன் சிவதா அண்ட் இந்த படத்தினுடைய இயக்குனர் ரோஹினை சந்திச்சோம். இவங்களை சந்திச்ச திருப்தி எல்லாம் தாண்டி இன்னைக்கு தீபாவளி அதுவுமா ஒன்ஸ் அகேன் உங்க எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப முக்கியம், ஆனால் அதை விட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சேஃபாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான மூவி டீமோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் ராஜி. நன்றி, வணக்கம்.